மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. போர் குறித்த செய்திகள் தான் அதிக அளவில் பேசப்பட்டு வருது. அதில் நிறைய தவறான வீடியோக்களை ஊடகங்களே பரப்புறதும் ஊடகங்களே இந்த போர் குறித்த விஷயங்கள் பரப்பக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு எச்சரிக்கை கொடுத்துருக்கு இல்லையா? இந்த போர் குறித்த பல செய்திகள், குறிப்பாக இந்த போர் முடிவுக்கு வரப்போகுது, அதற்கு சில சமிஞ்சைகள் தெரியுது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் இந்த போர் மட்டுமே இருக்கிறதுனால இதர செய்திகள்லாம் நமக்கு நிறைய தெரியறதில்ல இல்லையா? அதன்படி பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த சரத்பவார் ஒரு முக்கிய முடிவெடுக்க போறாரு. பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பாஜகவில் இணைய போறாருங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி குறித்து விரிவாக பேசிடுவோம். இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு கூட பெரிய அளவில் பேசப்படலை. குறிப்பா மாநில அரசு தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் எந்த கட்டுப்பாடும் விதிக்க முடியாதுன்னு ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவு கொடுத்திருக்கு. அதனுடைய பின்னணி குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். பிருத்திவி, இப்போ இந்தியா முழுக்கவே இந்த பாகிஸ்தான் இந்தியா போர், அந்த போர் பதற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு இல்லையா? இப்போ ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உறுதிப்படாத தகவல் தான். அதாவது பாகிஸ்தான் சைடில் அதிகமான பாதிப்புகள் இருக்குது, அதனால் இதுக்கு மேலேயும் நம்ம தாக்குதல் நீடிச்சுட்டே இருந்தது அப்படின்னா எங்களுக்கு தான் அதிக பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இறங்கி இந்தியாவோட பேச்சுவார்த்தை பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் செய்தி நிறுவனம் சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அஃபிஷியலாக தெரியல. ஏன்னா அதை இந்தியாவை உறுதிப்படுத்தலை, பாகிஸ்தான் உறுதிப்படுத்தலை. உறுதிப்படுத்தப்படாதவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்திய அதிகாரிகள்கிட்ட ஏற்கனவே ஃபோன் மூலிமா பேசியிருக்காங்க. ஃபோன் மூலிமா பேசி நாங்கள் இதை பதற்றத்தை குறைக்கிறதுக்காக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சொன்னதாகவும், அதுக்கு இந்தியா ஒரு ப்ராப்பர் சேனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்ற தகவலை பரிமாறினதாகவும் சொல்கிறாங்க. முன்னாடியே சொன்னது போல் உறுதி, ஏன்னா பேச வேண்டியதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பேசணும் இல்லையா? ஆனால் அது ரொம்ப பதற்றமான சூழல் அப்படின்றதுனால எதுவுமே நம்ம உறுதிப்படாமல் சொல்லிட முடியாது. ஒரு தனியார் செய்தி நிறுவனம் சொல்லியிருக்காங்க, இது குறித்தான அபிஷியல் பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரக்கூடிய நாட்களில் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு நீண்ட போராக மாறாமல் இருக்கிறதுக்கு தடுக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஒன்று நாங்கள் போருக்கு சமாதானம் வெள்ளை கொடி காட்டிக்கிட்டு இந்த பக்கத்தில் துப்பாக்கியோடு வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் பாகிஸ்தானுடைய அணுகுமுறையாக இருந்திருக்கு இல்லையா? அதில் இப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் உலா வருது. அதற்கு இணையாக இன்னொரு விஷயம், பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு செய்தி காலிலேருந்து பல நாடுகளும் எங்களுக்கு நிதியுதவி கொடுங்க அப்படிங்கிற வகையில் ஒரு செய்தியை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா அது எங்களுடைய பேஜ் யாரோ ஹேக் பண்ணி அதை போட்டுட்டாங்க அப்படின்னு விளக்கமும் கொடுத்தாங்க. அதற்கு இணையாக இன்னொரு செய்தி என்ன வந்துச்சுன்னா, சர்வதேச நிதியம் அவங்கள்ட்ட IMF அவங்கள்ட்ட நிதி உதவி கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்தியா அதில் எதிர்த்து வாக்களிக்க முடியாது, அதனால இந்தியா புறக்கணிச்சிருக்கு. அதில் இப்போ பாகிஸ்தானுக்கு லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் கிட்ட அமௌண்ட் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகமே அமைதியாகுங்க, 2 பேரும் சமாதானமாக போங்கன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கொடுத்து கொம்பு செய்ய விடுறது பின்னணியில் அமெரிக்கா இருக்குது. அந்த IMFல அமெரிக்காவினுடைய பங்கு அதிகம். ஸோ அவங்களுடைய அனுசரணை இல்லாமல் பாகிஸ்தானுக்கு இந்த நிதி கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது தான் உலக அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இந்த ஆயுதம் விநியோகம்லாம் இனிமேல் தான் ஏகபோகமாக நடக்கும். ஏற்கனவே உலகத்தில் 2 போர் நடந்துட்டு இருக்கப்போ இது ஒரு 3வது போராக நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தோம்னா ரஷ்யாவினுடைய ஆயுதம் இந்தியா பக்கத்துலையும், சீனாவோட ஆயுதம் பாகிஸ்தான் பக்கத்துலையும் பெருமளவில் புழங்கிட்டு வரதை பார்க்க முடியுது. அதில் சைனாவோட ஆயுதங்கள்லாம் இப்போ தான் பாகிஸ்தானில் கொடுத்தது அவங்களே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறாங்க. அதையும் இந்திய ராணுவங்கள் சுட்டு வீழ்த்திட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பின்னணியில் வேறு சில விஷயங்களா பேசப்படுது. இது உலக அரசியலாக அது கவனிக்கணும். வெறும் இந்தியா பாகிஸ்தான் போர் மட்டும் இது மேலோட்டமாக பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனால் அது மட்டும் கிடையாது. அதற்கு பின்னணியில் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுடைய சதி திட்டமும் இருக்கு அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டு வருது. நீங்க சொன்னது போல ஏற்கனவே பல போர்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் பல ஆண்டுகளா போயிட்டு இருக்கு இல்லையா? இஸ்ரேல் காசா, ரஷ்யா யுக்ரைன் போர் எல்லாமே. அதுலயும் எனக்கு இன்னொரு நுட்பமான விஷயம், நீங்க சொல்ற மாதிரி இஸ்ரேல் காசா, அப்புறம் ரஷ்யா உக்ரைனா இருக்கட்டும், இதுல உக்ரைன் காசா எல்லாமே சின்ன சின்ன நாடு தான். அந்த சின்ன சின்ன நாடுகள் தான் அந்த போரை நீண்ட காலமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தா பாகிஸ்தான் இந்தியாவோட ரொம்ப வலிமை குன்றிய ஒரு நாடு தான். ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் பாகிஸ்தான் ரொம்ப சின்ன நாடு தான். இந்த போரும் நீண்ட நாட்கள் இழுத்துருமோ, இது மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமோ அப்படிங்கிற வகையில போரை விரும்பாத பலரும் கருத்து சொல்லிட்டு வருது. ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் யுக்ரைனுக்கும் அமெரிக்கா எல்லாம் வெளிப்படையான ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா இந்த இந்தியா பாகிஸ்தான் போர் வரும்போது அமெரிக்கா வெளிப்படையா ஆதரிக்கல. ஆனா நீங்க சொன்னது போல
மறைமுகமா வந்து, ஏன்னா அமெரிக்கா பொறுத்தளவுல இந்தியாவும் முக்கியம் பாகிஸ்தான் முக்கியன்ற மாதிரி பாக்குறாங்க இல்லையா. ரெண்டாவது இப்போ வந்து இந்தியா நல்லா வளர்ந்துருக்கிறதுனால இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு பார்ட்னரா பாக்குற சமயத்துல பாகிஸ்தான் வந்து அந்த அளவுக்கு அமெரிக்கா கண்டுக்க மாட்டாங்க. அதனாலதான் பாகிஸ்தான் வந்து சீனாவை சார்ந்து இருக்காங்க. சீனாவுக்கு பாகிஸ்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சீனா வந்து இந்த போரை விரும்பாத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா சீனா வந்து பல முதலீடுகளை பாகிஸ்தான்ல பண்ணியிருக்காங்க. கராச்சி துறைமுகத்தில் ஆரம்பிச்சு அந்த பட்டுப்பாதையெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே சீனா வந்து பாகிஸ்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை பாகிஸ்தான் நீண்ட கால போருக்கு போச்சு அப்படின்னா இந்தியா திருப்பி தாக்குற சமயத்தில் சீனாவோட முதலீடுகள் பாதிக்கப்படலாம். அதனால சீனாவை போர் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஒரு முக்கிய பின்னணியா தான் இருக்குல்ல. ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க சொன்னது போல இந்தியா தான் இப்போ இந்த இதுல வலுவா இருக்கு. பொருளாதார ரீதியாகட்டும் ராணுவ ரீதியாகவும் இந்தியாவுக்கு தான் ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல தான் இந்த பாகிஸ்தான் நீங்க சொன்னீங்களே 2 வேடம் போடுவாங்க அப்படின்ட்டு, அதுல வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் மூலியமா பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கும். அதாவது எப்பவுமே பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 3வது ஒரு ஆளை கூட்டு வந்து பேச்சுவார்த்தை பண்ண வைப்பாங்க. அதுதான் நடைமுறை. அதே மாதிரி இப்போ வந்து யாருன்னா வந்து பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறதாவும், அதுக்கு வந்து இந்தியா தயாரா இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த போரை ஆரம்பிச்சதே பாகிஸ்தான் தான். இந்தியா பொறுத்தளவுல நாங்க வந்து பாகிஸ்தானை தாக்குறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற ஸ்டாண்ட் தான் இந்தியா எடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்க யாரும் தாக்கல, அவங்க தான் பகல்காமில் வந்து மக்களை கொண்டு போனாங்க, பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதம் வந்து கொண்டு போனாங்க, அதனால திருப்பி தாக்குறோம்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு ஸ்டாண்டை வைக்கிறாங்க. இந்த ஒரு ஸ்டாண்டை வந்து பெருவாரி ஏற்றுக்க வேண்டிய ஸ்டாண்டு தான். இப்போ இங்க இருக்கக்கூடிய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியா நிச்சயமா ஒரு பக்கம் வந்து போர்ல ஜெயிச்சிடணும், பாகிஸ்தானை வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கருத்து சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் இருக்கு இல்லையா, அதை வந்து உதாரணமா காட்டி வேண்டாம் போர் இன்னும் வந்துச்சு அப்படின்னா எத்தனை நாள் போகும்னு தெரியாது, போரை சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம், ஆனால் சீக்கிரம் முடிக்க முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி தான். அதனால வந்து இப்போதைக்கு போர் வேண்டாம், நம்ம வந்து பேச்சுவார்த்தை மூலியமா அதை தணிச்சுக்கலாம், இந்த டென்ஷன்ஸ் வந்து தணிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து நிலவிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நேபாளில் போராட்டம் பண்றாங்க இன்னைக்கு. நேபாளில் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நீங்க வந்து போருக்கு போகாதீங்க, அமைதிக்கு திரும்புங்க, போர் வேண்டாம்னு சொல்லிட்டு நேபாளில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு தோல் பாகிஸ்தான், இன்னொரு தோல்ல நேபாளம் உட்காந்துருக்கு. ஆமா, ஸோ அதனால இந்தியா மீதான கரிசனங்கிறது இயல்பாகவே நேபாளத்துக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இவர் இப்போ இந்தியா முழுக்க ஒரு பெரிய அறிந்த பெயர் ஆயிட்டார் இல்லையா. தொடர்ந்து பல பிரஸ் மீட்கள் அவங்களோட சேர்ந்து வயோமிகா சிங் அப்புறம் சோஃபியா குரேசி இவங்கெல்லாம் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் பத்தி இந்திய மக்கள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து பல பொய்யான தகவல்களை கொடுத்துட்டு இருக்கு, அது எதுவும் நம்பாதீங்க, எல்லாமே பொய் தான். பாகிஸ்தான் வந்து இப்போ நம்மள்ட்ட இருக்கிற S-400 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாகிஸ்தான் அழிச்சிட்டதா சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே அழிக்க கிடையாது, பாகிஸ்தான் பண்ற தாக்குதல் எல்லாத்தையும் நாங்கள் வெற்றிகரமாக முறியடிச்சிட்டோம். நேற்றுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா 400 ட்ரோன்களை வந்து பாகிஸ்தான் ஏவுனாங்க, அதை வந்து வழிமறிச்சுட்டு இந்தியா சக்சஸ்ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதனால பாகிஸ்தான் சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்ற அறிக்கையை வந்து நீங்க விக்ரம் மிஸ்ரி கொடுத்துருக்காரு. இந்த S-400 தான் பெரிய கவசமா இருக்கு, ரஷ்யாட்டேருந்து வாங்கியிருக்காங்க, 5 ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். அதுல 3 வந்து இந்தியா வசம் இருக்கு, இன்னும் 2 வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லப்படுது. இதுல இந்த போர் குறித்து பேசணும் அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த பேருக்கு இந்தியாவில் பெரிய அடிதடியாக நடந்துட்டு இருக்கு. இந்த பேரை வந்து சினிமா தயாரிப்பாளர்கள் என் படத்துக்கு சூஸ் பண்ணணும், என் படத்துக்கு சூஸ் பண்ணணும்னு பலரும் வரிசை கட்டி பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகள், அன்னை தேதியில் பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், சிந்தூரி அப்படின்னு பேர் வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ராணுவ வீரர்கள் பலரும் வந்து புதுசாக திருமணமான மனைவி விட்டு மீண்டும் படைக்கு திரும்பும் பொழுது அந்த ஒரு பெண் வந்து சொன்ன விஷயம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. சிந்தூரியை நான் படைக்கு அனுப்புறேன் அப்படின்னு, என்னோட குங்குமத்தை நான் வந்து போருக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து உணர்ச்சிகரமாக பேசுறதையும், அவங்களை விட்டு பிரிய முடியாமல் அந்த ராணுவ வீரர் கண்ணீர் விட்டபடி ரயிலில் ஏறி வர்றதையும் அந்த குடும்பம் அந்த காட்சி வந்து பலரையும் கலங்கடிக்குது. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சியான சம்பவங்களும் இந்த போருக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் நீங்க இன்னொரு நிகழ்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னா, உமர் அப்துல்லா காஷ்மீரில் போய் கிரிக்கெட் விளையாண்ட மாதிரி இன்னைக்கு வீடியோ காட்சிகள் வந்துச்சு. அப்படியா? ஆமா, சிஎம் வந்து உமர் அப்துல்லா காஷ்மீரில் போகும்போது அந்த ரிலீஃப் கேம்ப்ஸில் தங்க வைக்கப்பட்டிருப்பாங்களா, அங்கிருந்து ஒரு சிறுவன்ட்ட வந்து, அங்க சிறுவனுக்கு வந்து எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா, பயப்படாதீங்க நார்மலா இருங்கன்னு சொல்லிட்டு நார்மல் லைஃபை கொடுக்குற மாதிரி ஒரு கிரிக்கெட் விளையாடுற மாதிரி சொல்றாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம் என்ன அப்படின்னா, இந்த போர் ஆரம்பிக்கிற சமயத்தில் இந்த 2 நாடுகளும் அணு ஆயுதம் நாடுகள், அதனால வந்து இந்தியா யூஸ் பண்ண மாட்டாங்க, பாகிஸ்தான் அப்படின்னு தெரியாது. பாகிஸ்தான் வந்து இப்போ அணு ஆயுதம் எவ்வளோ இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி பிரதமர் செக் பண்ணதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு. அதனால இந்தியா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனால் பாகிஸ்தான் வந்து எப்படின்னு தெரியல நமக்கு. பொதுவாக அணு ஆயுத நாடுகள் வச்சிருப்பாங்க, இப்போ இஸ்ரேல் போர்லையா இருக்கட்டும் எல்லாம் வச்சிருக்காங்க, பயன்படுத்தினது இல்லை அப்படிங்கிறது இது வரைக்கும் பயன்படுத்தினது இல்லை. ஆனால் அந்த ஒரு அச்சம் என்பது தொடர்ந்து நிலவிட்டே இருக்கு. ரெண்டாவது அண்டை நாடுகளும் கூட, அதனால வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம்
அலையிற சமயத்தில் தான் இப்போ இந்தியாவோட குற்றச்சாட்டு பெருசாக என்னவா இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தான் தொடர்ந்து இந்திய மக்களை குறி வச்சு தாக்குறாங்க, அதாவது இந்திய வழிபாடு தலங்களை தாக்குறாங்க, மருத்துவமனைகளை தாக்குறாங்க, அப்புறம் அந்த அமிர்தசர் கோல்டன் டெம்பிள் இருக்குல்ல அங்கே கூட தாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பல தகவல்களை பகிர்ந்தாங்க. அதுக்கு பாகிஸ்தான் சொன்னதுதான் ஹைலைட். இது வந்து அவங்களே அவங்க நாட்டில் தாக்கிக்கிறாங்க, இது எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. இதுல இந்தியாவினுடைய தாக்குதல் வந்து பாகிஸ்தான் பிரதமர் வீட்டருகே விழுந்ததாகவும் அந்த இதுல வந்து ஒரு பதுங்குகுழியில பதுங்கினதாகவும் தகவல் வெளியானுச்சு. இதையடுத்து அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அசீம் முனீர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டது. அதெல்லாமே வந்து உறுதிப்படாத தகவல்னு சொல்லிட்டாங்க கடைசியில். அப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல்களுக்கு இந்தியா வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து பாகிஸ்தானோட மிலிட்டரி பேசஸும் ஏர்ஃபோர்ஸ் பேசஸையும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க இந்தியா வந்து. அதுல ரிட்டாலியேட் பண்ற மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மீண்டும் தாக்குதல் நடத்திருக்காங்க இந்தியாவை நோக்கி. அதுல வந்து காஷ்மீரை சேர்ந்த ஒரு மாநில அரசு அதிகாரி வந்து கொல்லப்பட்டிருக்கிறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ அவரை நேற்று தான் நான் பார்த்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டாருன்னு உமர் அப்துல்லா ரொம்ப வருத்தத்தோட இந்த தகவலை பகிர்ந்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மே 7ஆம் தேதி இந்திய படைகள் வந்து பாகிஸ்தானில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குல்ல, அங்கே வந்து தீவிரவாதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு 9 முகாம்கள் தாக்குதல் நடத்தினாங்க. அதில் வந்து பல பேர் கொல்லப்பட்டதாக சொன்னாங்க இல்லையா. அதில் மிக முக்கியமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 5 பேர் வந்து தேடப்படும் நபர்களாக இருந்திருக்காங்க போல. அந்த 5 பேரோட லிஸ்ட் வந்து வெளியில் வந்திருக்கு. அந்த 5 பேர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த மசூத் அசார் இருக்கார் இல்லையா, அவரோட மிக நெருக்கமான இருந்தவங்க. இந்த 5 பேரை வந்து இந்தியா வந்து இந்த தாக்குதலாக கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டு எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுலயுமே மசூத் அசார் அந்த உறவினர் இறந்ததுக்கு வந்திருக்காரு, அதுக்கு ராணுவ அதிகாரிகளும் கூட வந்திருக்காங்க. அந்த தகவலும் இப்ப வெளியாயிருக்கு. ஸ்டேட் ஃபியூனரல் கொடுத்துருக்காங்க போல, அரசு மரியாதை கொடுத்துருக்காங்க தீவிரவாதிகளுக்கு. பாகிஸ்தான் உலக அளவுல தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டவர், தேடப்பட்டவர் மீது எப்படி பாகிஸ்தான் அரசு இப்படி செயல்படுது அப்படிங்கறதான் சர்ச்சைக்குரிய ஒண்ணா பார்க்கப்படுது. அப்புறம் இந்த போர் குறித்த தகவல், இது குறித்த பரபரப்பு, இதெல்லாம் நடக்கிறதுனால லோக்கல் பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது பலருக்கும் செய்தியாக அரசியல் போர் வந்து கண்டுக்காம. அதுல முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, இப்போ இந்த மும்மொழி கொள்கை 2020 இருந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையா போயிட்டு இருக்கு இல்லையா. தேசிய கல்விக் கொள்கை, தமிழக அரசு அதை ஹிந்தி திணிப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுது, பாஜக அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. இதுல இப்போ பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் GS மணி அப்படின்னு ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு பதிவு பண்றாரு. இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏத்துக்கணும், அதுக்கு என்னவோ அந்த சட்ட நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்லாம் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கிறார். அதை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலா மற்றும் மகாதேவன் உள்ளிட்ட நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்குது. மகாதேவன் தான் ஆளுநருக்கு அகைன்ஸ்டா ரூலிங் கொடுத்தவர். ஆமா, ஆர் மகாதேவன் இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து போனவர் தான். ஸோ அந்த இதுல வந்து நீதிபதிகள் கேட்கறாங்க, முதல்ல நீங்க யாரு, உங்களுக்கு என்ன இவ்வளவு கவலை இதை பத்தி, நீங்க ஏன் வந்து இதுல வழக்கு தொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன், இப்போ டெல்லியில் தங்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இப்போ டெல்லியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், எனக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது, என் பசங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது, இப்போ நாளைக்கு ஒருவேளை யாரும் தமிழ்நாட்டுக்கு போனால் அவங்களுக்கு வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கலாம், அதற்கெல்லாம் அந்த மும்மொழி கொள்கை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டப்ப நீதிபதிகள் குறிப்பாக பர்திவாலா என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போ நீங்கள் ஹிந்தி கற்றுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, டெல்லியில் வச்சுக்கிறீங்க, ஹிந்தி கற்றுங்க அப்படின்னு கேட்டுட்டு, இதில் வந்து நாங்கள் தலையிட முடியாது, அதாவது இந்த மாநில அரசோட உரிமை, நீங்கள் வந்து இதில் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டே ஆகணுங்கிறது நீதிமன்றம் உத்தரவிட முடியாது, அப்படி நெருக்கடி அரசுக்கு கொடுக்க முடியாது, வேற ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தால் நாங்கள் இதில் தலையிடலாம். முதல்ல இது வந்து நீங்களே சொன்னபடி நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போ நீங்க டெல்லியில தான் இருந்துட்டு வரீங்க, அதனால இதுல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பங்களிப்பும் கிடையாது, அதனால இந்த வழக்கை நாங்கள் முடிச்சு வைக்கிறோம், அந்த மனுவை தள்ளுபடி பண்றோம், இது ஒரு பொருத்தமில்லாத மனு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை சரி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்துச்சு அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லப்பட்டு வருது. அவராக போய் வாங்கி கட்டிக்கிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் வந்து அரசியல் போர் தொடர்ந்து போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வந்து இது வரைக்கும் அந்த ஆளுங்கட்சியில் பஞ்சாயத்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த உட்கட்சி மோதல், தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஏக்நாத் சிண்டேவா அவங்களுக்குள்ள ஒரு பக்கம் மோதல் போயிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு என்பது இப்போ நிலவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் சரத்பவார் இருக்காரு, அதாவது தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார், அப்புறம் ஆமா உத்தவ் தாக்கரே, சிவசேனா உத்தவ் தாக்கரே, அப்புறம் வந்து காங்கிரஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்கட்சியில் இருக்காங்க இல்லையா. இப்போ சரத்பவார் வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டார், ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி அவங்களோட மகள் இருக்காங்களா சுப்ரியா சுலே, அவங்க தான் வந்து இப்போ கட்சி நடவடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சுப்ரியா சுலே கூட முன்னாடி பிஜேபி கடுமையாக அட்டாக் பண்ணுவாங்க, சமீபத்தில் அவங்க இந்த நடவடிக்கை அப்படி இருந்த மாதிரி தெரியல. இப்போ என்ன சரத்பவார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் அந்த பிரிந்து போன வடிவேல் சொல்லுவார்ல, பிரிந்து சென்ற ஆடுகள் மீண்டும் இணைத, அந்த மாதிரி தான் பிரிந்து போன 2 NCP ஃபேக்ஷன்ஸும் ஒன்னா இணைய போகுது, ஒன்னா இணையறதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா
இங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் வந்து கட்சி மீண்டும் ஒன்னா இணையறதுக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால வந்து கூடிய விரைவில் அந்த கட்சி வந்து ஒன்னா இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது என்சிபி உடைச்சது அவர் வருவாரா, அவர் துணை முதல்வரா இருக்காரு, அவர் அங்கல்ல போய் இணையணும். அஜித் பவார் இங்க வர மாட்டார், நீங்க தான் அங்க போகணும். அப்ப நீங்க இங்க போனீங்க அப்படின்னா பாஜக பக்கம் போன மாதிரி தான். ஆனா பாஜக கூட்டணி, அந்த கூட்டணியில ஏக்நாத் சிண்டே தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அஜித் பவார் பிரச்சனையே பண்ணல, நீங்க எது வேணா கொடுங்க ஏத்துக்கிட்டு போற சரண்டர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அஜித் பவார் தான் என்சிபியை உடைச்சு பாஜக இணைச்சு இந்த இதுக்கு அகைன்ஸ்ட் இருந்தார் இல்லையா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அஜித் பவாருக்கு டெபுட்டி சிஎம் பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்ப அவர் அங்க வந்து அங்க மெஜாரிட்டி இருக்காரு, அந்த கட்சியோட சிம்பல் எல்லாமே அவருக்கு தான் கொடுக்கப்பட்டது. இப்ப சரத்பவார் வந்து 2 ஃபேக்ஷன்ஸும் இணையணும்னு சொல்லும் போது, அப்போ சரத்பவார் வந்து அஜித் பவாரோட போய் இணைய போறாரா இல்ல அஜித் பவார் வருவாரான்னு கேட்டா அஜித் பவார் வரமாட்டார், வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்க தான் அங்க போய் இணையணும் அப்படின்னா ஒரே என்சிபி வந்து பாஜகவுக்கு ஆதரவா மாறக்கூடிய நிலைமை இருக்கும். இதில் இன்னொரு கோணமும் இருக்கு அழகு. மகாராஷ்டிரா தேர்தல் போது அஜித் பவார் வந்து பல இடங்கள்ல கண் கலங்கி பேசினார். நான் வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், கட்சியை உடைச்சிட்டேன் அப்படிலாம் வருத்தப்பட்டு பேசினார். ஆனால் அதற்குரிய பலனை வந்து பாஜக கூட்டணி அவருக்கு இன்னமும் தரல. துணை முதல்வராக வச்சிருக்கு, மற்றபடி வேறு சில முக்கியமான எதுவும் முக்கியத்துவம் தரப்படலை இல்லையா. ஸோ அதனால இவரோட இது ஒரு கேம் பிளேவாக இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் சரத்பவாரே ஒரு பெரிய சாணக்கியர் அரசியலில். ஸோ இவங்க 2 பேரும் குடும்ப ரீதியான நல்ல உறவுல தான் இருக்காங்க, அரசியல் ரீதியாக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி அஜித் பவாருக்கு ஒரு மைலேஜ் இருக்கு, சரத் பவாருக்கு ஒரு மைலேஜ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கணக்கு இதில் இருக்கலாம் இல்லையா, அந்த ஒரு வாய்ப்பும் இருக்கு. சுப்ரியா சுலே கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. சுப்ரியா சுலே தான் வந்து பேச்சுவார்த்தை பண்ணும், அஜித் பவாரோட பேச்சுவார்த்தை பண்ணி கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லணுன்ற ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் இது நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதி, அப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன் மகனுக்கு எப்படி பேர் வைக்கிறது, தனக்கு பிறகு போகிற குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறதுன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அதில் பல பேர் வந்து விமர்சனத்துக்குரியதாக இருக்கும், காமெடியாக இருக்கும், பெருசாக இருக்கும். அந்த பேருக்கு பின்னாடி அரசியல்லாம் இருக்கும். ஆனால் இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிருக்காரு. அவர் எப்படின்னா, தனது குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து என் வேலையை ரொம்ப நேசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் குடும்பம் எல்லாம், அதனால என் வேலையை விட்டு தான் பிள்ளைக்கு பேர் வைப்பேன், ஆம்பளை பிள்ளைய பிறந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைய பிறந்தாலும் சரி, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி கழுத ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் ஓகே சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் நினச்சிட்டா இருக்க போறாருன்னு கரெக்டாக குழந்தை பிறந்தோடனே நான் தான் பேர் வைப்பேன் நடம் பிடிச்சிருக்காரு. சரி நல்ல பேரா வைப்பாரு அப்படின்னு பார்த்தா ஆபீஸ் பேர் வச்சுக்கு பிள்ளைக்கு வச்சிட்டாரு. அவர் எங்க வேலை பார்க்குறாருன்னா, அவர் இந்தோனேஷியாவில் ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது புள்ளியியல் தகவல் தொடர்பு, இதுதான் தமிழ்ல, அந்த மாதிரி ஒரு ஒர்க்கில் தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால அதையே பேரா வச்சுட்டாரு. இது என்னடா அது, இந்த பிள்ளை எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஊரே விக்கிச்சு போய் நிற்குதான். இதில் அந்த பிள்ளைக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா டிங்கோ அப்படின்னு பிராக்கெட்டில் போட்டிருப்பாரு. அது என்ன டிங்கோ அப்படின்னா இதைத்தான் அவர் வேற விதமாக ஸ்டைலாக வச்சிருக்காரு. தினாஸ் கொம்யூனிகாசி இன்ஃபர்மேட்டிக்கா ஸ்டாட்டிஸ்டிக் இப்படி வச்சிருக்காருங்க அந்த பேரை. அந்த புள்ள பிறந்து என்னென்ன கேள்வியா போனோ தெரியல. அவர் ஏடா அப்பா உனக்கு பிடிச்சிருக்குன்னா உன் பேரை வச்சுக்கடா, ஏடா எனக்கு பார்த்து வைக்கிறேன்னா அந்த பிள்ளை. இந்த மஸ்க் அவரோட பையனுக்கு ஒரு வித்தியாசமான பேர் வச்சார்ல, அந்த பேர் எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ்ல யூஸ் பண்ணி ஒரு பேர் வச்சிருந்தாரு. வித்தியாசத்துல எங்க பேர்ல தான் திருப்பீங்க அப்படின்னு வருங்காலம் கொச்சா கேட்பாங்களே. இதுல இதுக்கு முன்னாடி இந்தோனேசியால ஒரு நபர் பிரபலமானாரு. இதே மாதிரிதான் ABCD EFGH IJK ZUZU அப்படின்னு பேர் வச்சிருந்தாரு. யாரா நீங்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்தோனேசியாவில் பேர் வைக்கக்கூடிய நிலைமை இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.